இன்றைக்கு மறுபடியும் 1-2 சிறிய சிறிய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். அதில் நாமும் சாதாரண விஷயங்களில் கூட எப்படி வேலை செய்கிறது, அந்த சூழ்நிலைக்கு, அந்த நேரத்துக்கு, அந்த இடம் காலம் சூழ்நிலைக்கு தக்கவாறு எவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக, புத்திசாலித்தனமாக அந்த நாமம் வேலை செய்கிறது என்று பார்க்கலாம். ஏனென்றால் நாமம் என்பதே சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் இல்லையா, அது சித்து. அதனால் அது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். கோயம்புத்தூரில் விஜயபிரபா, திருமதி விஜயபிரபா மூர்த்தி கண்ணன் இருக்கிறார்கள். அவர்களுடைய தாயார் திருமதி ராஜேஸ்வரி அம்மாள் சுவாமி புன்னைமர நாட்களிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறார். பல வருஷங்களாக இந்த குடும்பமே பகவானிடம் பக்தியோடு இருந்து வந்து கொண்டிருக்கிறது. திருமதி விஜயபிரபா பகவானிடம் பக்தி பூண்டு அவரை வழிபட ஆரம்பித்து வந்து போய்கொண்டிருந்த நாட்களில் அவருக்கு ஒரு ஆசை, அவருடைய மகனும் பகவானிடத்தில் ஈடுபட வேண்டும் என்று. எவ்வளவோ சொல்லி பார்த்தார், சுவாமியுடைய நாமத்தை சொல், உனக்கு உபயோகமாக இருக்கும் என்றெல்லாம். ஆனால் அந்த பையன் சொல்லிவிட்டான், அம்மா நீங்கள் கும்பிட்டுக்கோங்க, நீங்கள் சாமி கும்பிடுங்க, எப்படி வேணாலும் என்னை இதிலெல்லாம் இழுக்காதீங்க, என் இஷ்டத்துக்கு விட்டுடுங்க என்று சொல்லிவிட்டான். பிறகு ஒரு நாள் மிகவும் வற்புறுத்தி அவனை கூட்டி கொண்டு வந்தார்கள். கோவையிலிருந்து ஒரு பஸ் பிடித்து ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வரை வந்து விட்டார்கள். ஈரோடில் திருவண்ணாமலை பஸ் ஏறுவதற்கு எக்கச்சக்கமான கூட்டம். அந்த கூட்டத்தில் முண்டி அடித்துக்கொண்டு எப்படியோ தாயும் மகனும் ஏறிவிட்டார்கள். ஏறிய பிறகு பின்னால் அத்தனை கூட்டம் மறுபடியும் ஏற 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 அந்த வாசற்படி அருகில் நின்றிருந்த அவர்கள் தள்ளி வரப்பட்டார்கள். தள்ளிக்கொண்டே வந்தார்கள். கடைசியில் பஸ்ஸின் நடுவில் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் அவ்வளவு கூட்டம் நிறைந்து இருக்கிறது, நெருக்கி அடித்துக்கொண்டு. அதே மாதிரி பின்னாலும் நெருக்கி அடித்துக்கொண்டு ஒரு பெரிய கூட்டம் நடுவில் மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் பஸ்ஸானோ இன்னும் கிளம்ப ஆரம்பிக்கவில்லை. கூட்டமானால் இன்னும் மேலே மேலே ஏறிக்கொண்டே இருப்பது போல் இருக்கிறது. அந்த பையன் கேட்டான், அம்மா இந்த கூட்டத்தை பார்த்தால் திருவண்ணாமலை வரையில் நாம் நின்று கொண்டேதான் செல்ல வேண்டும் போல் இருக்கிறது. நீ சாமி சாமி என்று யாரோ ஒருவரை கும்பிடுகிறாயே, அவர் நமக்கு உட்காரக்கூட இடம் தரவில்லையே, இந்த ஒரு சுவாமி நாம் போய் கும்பிட வேண்டும் என்று கேட்டான். அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் மனதிற்குள் வேண்டிக் கொண்டார்கள், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று அவருடைய நாமத்தை சொல்லி, என் பையன் இப்படி கேட்கிறானே, நாங்கள் இறங்கலாம் என்றால் இறங்கவும் முடியாது, முன்னாலும் போக முடியாது, பின்னாலும் போக முடியாது, எக்கச்சக்கமாக நடுவில் மாட்டிக்கொண்டு விட்டோம், இன்னும் பஸ் வேறு கிளம்பவில்லை, இவனுக்கு நான் என்ன பதில் சொல்வது, நாங்கள் ஏதாவது செய்யக்கூடாதா என்று வேண்டிக் கொண்டார்கள். அடுத்த நிமிடம் அவர் அருகே இருந்த சீட்டில் 2 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள். இது என்னது, இது திருவண்ணாமலை செல்லும் பஸ் என்று பேசிக்கொள்கிறார்கள் எல்லோரும். நாம் தவறான பஸ்ஸில் ஏறிவிட்டோமே, பஸ் இன்னும் நல்ல வேளை கிளம்பவில்லை, உடனே இறங்கிவிடலாம் என்றார்கள். இருவரும் எழுந்தார்கள். வேகமாக முன்னோக்கி நகர ஆரம்பித்தார்கள். விஜயபிரபா அவர்களும் அவருடைய மகனும் அந்த சீட்டுக்கு மிக அருகிலேயே இருந்ததனால் சட்டென்று போய் அங்கே உட்கார்ந்து விட்டார்கள். ஆக அத்தனை கூட்டத்தில், அத்தனை நெருக்கடிக்கு நடுவிலே இவர்கள் அருகில் இருந்த ஒரு சீட்டில் 2 பேர் இறங்கி சென்று விட்டார்கள். இவர்களுக்கு அந்த சீட்டு கிடைத்தது. இருவரும் வசதியாக உட்கார்ந்தார்கள். பிறகு தாய் மகனுடைய முகத்தை நோக்கினார். மகன் புரிந்து கொண்டான். அம்மா, உன்னுடைய சுவாமி ரொம்ப பவர்ஃபுல் சுவாமி, நாம் பேசிக்கொண்ட மாத்திரத்திலேயே நமக்கு இந்த இடத்தில் சீட்டு கிடைத்திருக்கிறது. நாம் பின்னாடி இருந்தாலும் நமக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பில்லை, முன்னாடி போயிருந்தாலும் சீட்டு கிடைக்க வாய்ப்பில்லை. நம்மை நடுவிலே கொண்டு நெருக்கி தள்ளி நிற்க வைத்து அந்த இடத்தில் இருக்கிற சீட்டை காலி பண்ண வைத்து நமக்கு இடம் கொடுத்து விட்டார்களே என்று அந்த பையன் வியந்து போனான், வாயடைத்து போனான். பிறகு பகவானை தரிசனம் செய்த பிறகு அவருடைய பெரும் பக்தனாக மாறிவிட்டான். சின்ன விஷயம்தான்,
ஆனால் திருவண்ணாமலை வரையிலும் உட்கார்ந்து செல்வதற்கு வசதியாக ஒரு சீட்டு. இதில் என்ன வேடிக்கை என்றால், அவர்கள் ஏறும்பொழுது அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறினார்கள். ஏறின பிறகும் கூட்டத்தால் நெருக்கி தள்ளப்பட்டு நடுவில் வந்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம். ஆனால் அவர்கள் அத்தனை கஷ்டப்பட்டு நடுவிலே வரவில்லை என்றால், அந்த நடுவில் இருக்கும் சீட்டு காலியாக போகிற சீட்டு என்று பகவானுக்கு தெரியும் அல்லவா? அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்தார்கள். அப்பொழுது நமக்கு என்ன தெரிகிறது? விஜயபிரபா பிரார்த்தனை செய்வதற்கு முன்பே சுவாமி எல்லாவற்றையும் அரேஞ்ச் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இல்லாவிடில் அவர்களை நெருக்கி கொண்டு வந்து அந்த சீட்டுக்கு எதிரே நிற்க வைப்பானே. ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் நாமம் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள். ஆக நாம் நாமம் சொல்லி வேண்டிக் கொள்வது ஒன்று என்றாலும், சதா நாமம் சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு பகவான் நம்முடைய சௌகரியத்தை ஏற்றவாறு விஷயங்களை ஏற்பாடு பண்ணி கொண்டேதான் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் கஷ்டம் என்று நினைப்பது கடைசியில் நமக்கு ஒரு வசதியான ஒரு நல்ல காரியமாக முடிந்து விடுகிறது. இதே மாதிரி மதுரையில் திரு நாகராஜன் என்பவர் ஒரு பஸ் கண்டக்டராக வேலை பார்த்து வருகிறார். அவருக்கு வெவ்வேறு சம்பவங்கள். ஒருமுறை அவர் பஸ்ஸில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அவர் நடத்துனராக சென்று கொண்டிருக்கும் பொழுது, ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு கிராமத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது பஸ். அப்பொழுது அந்த பஸ்ஸில் ஏறிய ஒருவர் 100 ரூபாய் நோட்டை நீட்டினார். 4 ரூபாய் டிக்கெட் போக 96 ரூபாயை இந்த கண்டக்டர் நாகராஜன் அவரிடம் கொடுத்தார். அந்த கிராமம் வந்தவுடன் அவர் இறங்கி சென்று விட்டார். அதற்கப்புறம் பஸ் அதனுடைய டெஸ்டினேஷன் அதனுடைய இறுதி எந்த கிராமமோ அங்கே போய்விட்டு அதற்கப்புறமும் 2 ட்ரிப்பு அடித்து விட்டது. இந்த 3வது ட்ரிப்பில் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த கிராமத்துக்கிட்டே வரும்பொழுது அந்த காலையில் 100 ரூபாய் நோட்டை நீட்டினவர் இன்னும் ஒரு 5-6 பேரோடு நின்று கொண்டிருந்தார். இந்த பஸ்ஸை நிறுத்தினார்கள். பிறகு அடாவடி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நடத்துனர் நாகராஜனை நோக்கி, நான் காலையில் 500 ரூபாய் நோட்டை அல்லவா நீட்டினேன், நீங்கள் திரும்ப 96 ரூபாய் தானே கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்று குற்றம் சாட்டினார். அவர்கள் கூட இருந்தவர்களும் ஆரவாரமாய் சத்தம் போட்டார்கள். அவர்கள் செய்வதை பார்த்தால் பணம் வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் அவரை அடிக்காமல் போக மாட்டார் போல் இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் பண்ணி அமக்களத்தை பார்த்து அவர் பயந்து விட்டார். திரும்ப திரும்ப சொல்கிறார், இது பாருங்கள், காலமல் தாங்கள் 100 ரூபாய் நோட்டை தான் நீட்டினீர்கள், நான் அதற்கு வேண்டியதை கொடுத்து விட்டேன், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். எவ்வளவோ சொல்லி பார்த்தார், கேட்கவில்லை. உடனே அவர் பகவானுடைய பக்தர், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், நீந்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மனதார உள்ளே நாமும் சொல்லிக்கொண்டே இவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எங்கிருந்தோ ஒரு போலீஸ்காரர் முளைத்தார். அவர் அங்கே எங்கேயோ நின்று கொண்டிருந்தவர். இவர் யோகிராம் சுரத்குமார் நாமம் சொல்லி என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னவுடன் அந்த போலீஸ்காரர் கிட்டே இவர்களை நோக்கி வர ஆரம்பித்தார். வந்தவுடன் ரொம்ப அதிகாரமாய், இவர்தான் சொல்கிறாரே 100 ரூபாய் நோட்டை தான் நீட்டினா என்று, சரி பார்த்து விடுவோமே, கொடுங்கள் என்று இவர் கையில் இருந்த இந்த கண்டக்டர் பைசாவெல்லாம் பணமெல்லாம் வைக்கும் பையை எடுத்து உள்ளே பார்த்தார். பாருங்கள், அவர் காலையிலிருந்து இந்த பஸ்ஸில் தான் சென்று கொண்டிருக்கிறார், மேலும் கீழுமாக. அவருடைய பையில் நீங்கள் 500 ரூபாய் நோட்டை கொடுத்திருந்தால் கண்டிப்பாக இதில் தான் இருக்க வேண்டும், ஒரு 500 ரூபாய் நோட்டை கூட காணுமே இதில் என்று கூறி, நீங்கள் தான் பொய் சொல்கிறீர்கள் என்று மிக அதிகாரமாக அவர் கண்டிப்புடன் பேச ஆரம்பித்தவுடன் இவர்கள் ஓடிவிட்டார்கள். ஏதோ என்னமோ சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டனர். அப்பொழுது அவர் நினைத்தார், யோகிராம் சுரத்குமார் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் ஒரு போலீஸ்காரரை வைத்து நமக்கு எப்படி நம்மை இந்த இக்கட்டிலிருந்து மீட்டார் என்று அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. இன்னொரு முறை அதே மாதிரி பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கும் பொழுது, இவருடைய பஸ் வந்து கொண்டிருக்கிறது, அந்த கிராமத்தினுடைய ஸ்டாப்பில் நிறுத்த வேண்டும். இவர் ஒரு விசில் அடிப்பார். எப்பொழுதும் கண்டக்டர் விசில் அடித்தவுடன் அந்த டிரைவருக்கு தெரியும் அங்கே யாரோ இறங்குகிறார்கள் என்று, உடனே பஸ்ஸை அந்த ஸ்டாப்பில் நிறுத்தி விடுவார். இன்றைக்கு இவர் விசில் அடித்தவுடன் அங்கே இந்த டிரைவர் அங்கிருந்து அலறுகிறார், ஐயோ எனக்கு பிரேக் பிடிக்கவில்லை,
என்னால் பஸ்ஸை நிறுத்த முடியவில்லையே என்று அங்கே இருந்து அலறுகிறார். இவர் இல்லை இல்லை, ஏதாவது கியரை சற்று தாழ்த்தி பாருங்கள், கண்டிப்பாக நிறுத்த முடியும் என்று கூறுகிறார். அவர் என்னால் முடியவில்லை முடியவில்லை என்று அலறுகிறார். இதில் என்னவென்றால், இவர்கள் நிறுத்தப் போகும் அந்த ஸ்டாப்பில் ஏற்கனவே ஒரு பஸ் நின்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஜனங்கள் இறங்கி ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நிறுத்தவில்லை என்றால் நேராக அந்த பஸ்ஸில் போய் மோதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, எழுத்தார் போல் இன்னொரு பஸ் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சாலையோ மிகவும் குறுகிய சாலை. இவருடைய பஸ் வேகமாக போய் ஏதாவது ஆகிவிட்டால் அந்த பஸ்ஸும் மோதும். அந்த பஸ்ஸினாலும் போக முடியாது, இவர்களை கடந்து போக முடியாது. ஆக 3 வாகனங்கள் அங்கே ஒரு நிமிடத்தில் ஒரு பயங்கரமான விபத்துக்கு உள்ளாக சந்தர்ப்பம். இவர் உடனே நாகராஜன் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று சத்தம் போட்டு அலறினார். அலறல் தான், எல்லோர் காதிலும் விழும் மாதிரி யோகிராம் சரத்குமார் என்று கதறினார். அப்பொழுது என்ன ஆயிற்றோ தெரியவில்லை, அங்கே நின்று கொண்டிருந்த பஸ் சட்டென்று கிளம்பி 20 அடி தூரம் தள்ளி போய் நின்றது. அதற்குள் இவர்களுடைய பஸ், அந்த பஸ் நின்று கொண்டிருந்த இடத்திலேயே ஒரு மைல்கல் ஒன்று இருந்தது. இது கொஞ்சம் தாறுமாறாக போய் அந்த மைல்கல்லின் மேல் இடித்து நின்று விட்டது. அந்த சமயத்தில் எழுத்தாற் போல் வந்த பேருந்தும் உடனே இடம் கிடைக்கவே டக்கென்று இவர்களை கடந்து சென்று விட்டது. ஒரு நிமிஷத்தில் 3 வாகனங்கள் ஒன்றுக்கொன்று இடித்து ஒரு பெரிய விபத்தில் மாட்டிக்கொள்ள நேரம் இருந்த பொழுது இவருடைய யோகிராம் சரத்குமார் என்ற அலறல் யாரோ சொல்லி வைத்தார் போல் முன்னால் இருந்த பஸ்ஸை கிளப்பி 20 அடி தூரம் தள்ளச் செய்து இவர் பஸ்ஸை ஒரு மைல் கல்லில் மோதி நிறுத்தப்பட்டு அந்த இன்னொரு பேருந்து இவர்களை கடந்து சென்று விட்டது. இதில் என்ன வேடிக்கை என்றால், இவர்கள் பஸ்ஸிலிருந்து இறங்கி கண்டக்டர் நாகராஜன் நினைத்துக் கொள்கிறார், சரி இனிமேல் நம்ம பஸ்ஸு பிரேக் பிடிக்காது, நம்ம போக முடியாது மேற்கொண்டு, இங்கே இந்த பஸ்ஸில் இருப்பவர்களை எல்லாம் இந்த முன்னாடி நிற்கும் பஸ்ஸில் ஏற்றிவிடலாம் என்று அங்கே போனார். அங்கே அந்த டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் ஒரு பெரிய தகராறு. என்னவென்றால், அந்த கண்டக்டர் அலறுகிறார், நான் விசில் அடிக்காமல் நீங்கள் எப்படி திடுமென்று நகரலாம்? நான் விசில் அடிக்கவே இல்லையே, அந்த பஸ் ஸ்டாப்பில் நாம் நின்று கொண்டிருந்தோம், எப்படி நீங்கள் சட்டென்று பஸ்ஸை எடுத்தீர்கள்? அந்த டிரைவர் சொல்கிறார், நீங்கள் விசில் அடித்த சத்தம் எனக்கு நன்றாக கேட்டது, அதன் பின்புதான் நான் பண்ணினேன். உடனே இவர் சொல்கிறார், நான் செய்யவில்லை, நான் விசில் அடிக்கவே இல்லை. இல்லை இல்லை, நீங்கள் அடித்தீர்கள், அதனால தான் நான் பஸ்ஸை நகர்த்தி 20 அடி தள்ளி நிறுத்தினேன். எனக்கும் புரியவில்லை ஏன் நீங்கள் விசில் அடிக்கிறீர்கள் என்று, இருந்தாலும் நகர்ந்து கொண்டேன். அப்பொழுது கண்டக்டர் நாகராஜனுக்கு புரிந்துவிட்டது, விசில் அடித்தது யோகிராம் சரத்குமார் தான் என்று. எப்படி அந்த விசில் சத்தம் கேட்டிருக்க முடியும்? கண்டக்டர் நான் செய்யவில்லை என்கிறார். டிரைவர் அது கேட்டு சட்டென்று நகர்த்துகிறார். இந்த பேருந்து அந்த இடத்தில் வந்து நிற்கிறது, இன்னொரு பேருந்து கடந்து செல்கிறது. எப்படி ஒரு அழகாக ஒரு சங்கடமான விபத்து, ஒரு பெரிய விபத்து நேர வேண்டியதை எவ்வளவு புத்திசாலித்தனமாக அழகாக டக் டக்கென்று காரியங்களை நடத்தி அதை முடித்து கொடுக்கிறார் நம் பகவான். இது நாமத்தினுடைய பெருமை, அது சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் அல்லவா? அதனால் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நாமம் நமக்கு அன்றாடம் பல சங்கடங்களில் உதவி செய்து வருகிறது. நாம் வெவ்வேறு நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொள்வோம். உடம்பு சரியில்லை என்று அதே மாதிரி சொல்லப்போனால் 1000 கதைகள் இருக்கிறது. உடம்பு சரியில்லாதவர்கள் காப்பாற்றப்படுவது அத்தனை கதைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதே மாதிரி வெவ்வேறு நிலையில் வெவ்வேறு சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கிறது. நான் கூடிய மட்டும் வித்தியாசமாக வெவ்வேறு நிலைகளில் பகவானுடைய நாமம் எப்படி செயல்படுகிறது, அதில் என்ன வெரைட்டிஸ் இருக்கிறது என்று பார்த்து சொல்லி வருகிறேன். இதெல்லாம் எதுவானாலும் நமக்கு என்ன தெரிகிறது? நாமம் உடனே செயல்படுகிறது. அதுவும் எப்படி செயல்படுகிறது? ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த சூழ்நிலையில் என்ன செய்தால் நாம் காப்பாற்றப்படுவோமோ அந்த மாதிரி செய்கிறது. அதை நம்மால் செய்ய முடியாது. நாம் இப்பொழுது உலகம் இருக்கும் இந்த சூழ்நிலையில் பகவான் ஒருவரால் தான் நம்மை எல்லாம் காப்பாற்ற முடியும். புத்திசாலித்தனமாக அவர் ஒரு அருளை செய்து
நம்மை மிகு விரைவில் இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இன்றைக்கு சாவித்ரி விரத நாள். சத்தியவான் சாவித்ரி கதையை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுவாமிக்கு மிகவும் பிடித்தமான கதை. ஸ்ரீ அரவிந்தர் இதை ஒட்டியே ஒரு பெரிய புத்தகத்தை செய்திருக்கிறார். சுவாமி அதை திரும்ப திரும்ப படிக்கவும் சொல்லுவார். சத்தியவான் சாவித்ரி விரதம் வட இந்தியாவில் பீகார், யூபி, உத்தராகண்ட் இந்த இடங்களிலெல்லாம் மிகவும் சிறப்பாக விரதம் இருப்பார்கள். எதுவும் சாப்பிட மாட்டார்கள். பூஜை செய்த பிறகே ஒருவேளை இந்த ஒரு நாள் சாப்பிடலாம். இன்று காலை பீனா தீக்ஷித் அவர்கள் பகவானுக்கு ஆரத்தி செய்ததை பார்த்திருப்பீர்கள். வட இந்தியாவில் விரதம் அனுஷ்டிப்பதைப் போல் செய்வது மிகவும் கடினம். பட்ட பட்டினி கிடப்பார்கள். தண்ணீர் கூட சில சமயம் குடிக்க மாட்டார்கள். குழந்தைகளுக்காக ஒரு விரதம், வீட்டிலுள்ள மற்ற உறவினர்களுக்காக ஒரு சதா எப்பொழுதும் விரதம்தான். இன்றைக்கு சுவாமி இதற்கு இணையாக சுவாமியை பெற்ற ஒரு கதையை பார்ப்போம். ஜெயலக்ஷ்மி அப்பனையங்கார் என்ற ஒரு தம்பதியர். அப்பனையங்காரை தெரியாதவர்கள் மிக குறைவு. ஞானானந்த சுவாமியிடம் சென்று கொண்டிருந்தார். நம்முடைய சுவாமியிடமும் நிறைய பரிச்சயம், நிறைய பக்தி, பல அனுபவங்கள், விதவிதமான அனுபவங்கள் அவருக்கு. அவருடைய மனைவி ஜெயலக்ஷ்மி அம்மாள். அவருக்கு அடிக்கடி சில கனவுகள் வரும். பின்னால் நடக்கப் போவது அறிகுறியாக முன்கூட்டியே அவருக்கு கனவில் ஏதாவது வந்துவிடும். அவர் மற்றவர்களிடம் சொல்வார். யாரும் அதை நம்ப மாட்டார்கள், இல்லை கேலி செய்வார்கள். ஆனால் அதன்படியே பின்னால் நடப்பதை பார்த்து அச்சம் கொள்வார்கள். சில சமயம் அப்பனையங்கார் தன் மனைவியை கேலி செய்வதும் உண்டு. ஐயோ, நீ தூங்கவே போகாதே, நீ தூங்கினால் ஏதாவது கனவு வரும், அதற்கு பிறகு ஏதாவது நடந்துவிடும் என்று வேடிக்கையாக சொல்வாராம். அவருக்கு ஒரு சமயம் கனவு வந்து கொண்டே இருந்தது. அந்த கனவு என்பது நைட் மேர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பயங்கரமான கனவு. சதா ஒரு கருத்த உருவம் பயங்கரமான தோற்றத்துடன் வந்து வந்து பயமுறுத்தி கொண்டே இருந்தது. வா வா என்று அழைப்பது போல் இருந்தது. இவருக்கு மிகவும் பயம் வந்துவிடும். விழித்து கொள்வார், நடுங்குவார். அதற்கு பிறகு சில நாட்களிலேயே அவருக்கு ஒரு கட்டி வர ஆரம்பித்தது. அது புற்றுநோய் என்று சொல்லிவிட்டார்கள் டாக்டர்கள். அதன் பிறகு சுவாமியிடம், நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளிடம் சொல்லி பிறகு ஆப்ரேஷனும் செய்து கொண்டார்கள். ஆப்ரேஷன் செய்து முடித்து மிகவும் பலகீனமான நிலையில் ஒரு நாள் தம்பதியர் பகவானை காண சன்னதி தெரு வீட்டுக்கு வந்தார்கள். ஆப்ரேஷன் முடிந்த பிறகு கூட அந்த உருவம் மறுபடியும் அடிக்கடி கனவில் வந்ததால், வந்து பயமுறுத்தியதால் ஜெயலக்ஷ்மி மிகவும் அச்சம் கொண்டார். அந்த தம்பதிகளை அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்க விரும்பினார்கள். ஆனால் சுவாமிதான் அவர்களுடைய சொந்த ஊரான மதுரையின் பக்கத்தில் இருக்கும் அச்சம் தவிர்த்தான் என்ற கிராமத்தில் வாழ்ந்து வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதற்கு ஒரு பெரிய பயனாக அவர்கள் அங்கே போன பிறகுதான் அங்கிருக்கும் கோவில் சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்தது. அதன் பிறகு பல விஷயங்கள் அங்கே நடந்தது. அதை பற்றி பின்னால் ஒரு நாள் பார்க்கலாம். அவர்கள் வந்தவுடன் சுவாமி கதவை திறந்து ஜெயலக்ஷ்மி அம்மாவை உள்ளே கூப்பிட்டு உட்கார வைத்தார். நிறைய ஆசீர்வாதங்கள் பண்ணிக்கொண்டே இருந்தார். அவரை எழுந்து நடக்கச் சொன்னார். ஜெயலக்ஷ்மி அம்மா எழுந்து நடந்து இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த கருத்த உருவம் சுவாமியுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். அந்த பயங்கரமான தோற்றம் மீண்டும் அவரை அச்சுறுத்தியது. ஆனால் சுவாமி தன் பக்கத்தில் இருக்கிறார் என்ற நினைவு தெம்பை ஊட்டியது. ஓரக்கண்ணால் சுவாமியை பார்த்தார். சுவாமி சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அப்பனையங்காரிடம், அப்பன்,
இந்த வெளியிலே ஒருவர் நிற்கிறார், அவரை போச் சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்பனையங்கார் கண்களுக்கோ யாருமே தெரியவே இல்லை. அங்கே நின்று கொண்டிருந்த அந்த பயமுறுத்தும் தோற்றம் கொண்ட கருத்து உருவம் சுவாமியின் கண்ணுக்கு தெரிந்தது, ஜெயலட்சுமி அம்மாள் கண்ணுக்கு தெரிந்தது. பிறகு சுவாமி மறுபடியும் சொன்னார், அவரை வெளியே போக சொல்லுங்கள், அவர் இங்கு இருக்கக்கூடாது என்று மிகவும் அதிகாரமாக கட்டளையிட்டார். அப்பனையங்கார் மறுபடியும் பார்த்தார் வெளியில். சுவாமி யாருமே இல்லையே, என் கண்ணுக்கு யாருமே தெரியவில்லையே என்று சொன்னார். உடனே பகவான் ஜெயலட்சுமி அம்மாவையும் அப்பனையும் பார்த்து, அவர் போய்விட்டார், கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார். அதன் பிறகு ஜெயலட்சுமி அம்மாவிற்கு அந்த கனவு வருவதும் நின்றுவிட்டது. எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் அவர் ஆரோக்கியமாக பல வருஷங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு சத்தியவானை அந்த மாதிரி ஒரு கருத்து உருவம் தோளில் தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது சாவித்திரி பின்னாலேயே சென்று தன்னுடைய கணவனின் உயிரை மீட்டு வந்த நாள். நம்முடைய இந்திய பெண்களுக்கு அப்படி ஒரு தவ வலிமை உண்டு, சக்தி உண்டு. யமனின் வாயிலிருந்து சென்ற உயிரை மீட்டு வரும் சக்தி அந்த விரதத்திற்கு உண்டு. ஆனால் பல இந்திய பெண்மணிகள் இன்றைக்கு விரதம் இருந்து, தங்கள் கணவனுக்காக விரதம் இருந்து ஒரு பெரிய பலனை அடைவார்கள். இன்றைய மாலை நேர பிரார்த்தனையை நாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு ஆரம்பிப்போம். சுவாமியினுடைய மகிமையை, பெருமையை விளக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நாம் காலையில் பார்த்த அந்த தீமை ஒட்டி இருக்கிறது. நான் சொன்னேன், பீகார், ஜார்க்கண்ட், யூபி இந்த மாதிரி வட மாநிலங்களில் இன்றைக்கு சாவித்ரி விரதம் இருப்பார்கள். இதை ஒட்டி காலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னேன், எப்படி பகவான் யமனுடைய யமதூதரை விரட்டினார் என்பதை பற்றி. இப்பொழுது அதை ஒட்டி இன்னும் ஒரு சிறிய நிகழ்ச்சி. திருமதி திலக்கவதி ராஜசேகர் புண்ணியமர நாட்களிலிருந்து பகவானிடம் வந்து கொண்டிருப்பவர். அவருடைய குடும்பம் அனைத்துமே பகவானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர்கள். ஒரு முறை திலக்கவதி அம்மா வீட்டிற்கு அவருடைய நாத்தனார் பிரசவத்திற்காக வந்திருந்தார். அவரை திலக்கவதி அம்மாவின் கணவர் டாக்டர் ராஜசேகர் மதுரை மிஷன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தார். குழந்தை பிறந்து 2 நாட்களில் நாத்தனார் குழந்தையோடு இவர்களுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள். திலக்கவதி அம்மா அவர்களை நன்கு பார்த்து கொண்டிருந்தார். இருந்தாலும் அந்த குழந்தைக்கு டயரியா மாதிரி ஆரம்பித்து விட்டது, வாந்தி வேறு, கொடுக்கின்ற பால் எல்லாம் பாலாகவே வெளியே வந்து கொண்டிருந்தது. மிகவும் பயந்து விட்டார்கள். டாக்டர் ராஜசேகர் உடனேயே அவருடைய சகோதரி டாக்டர் மீரா, அவர்கள் பெயர் நாத்தனார் பேர் டாக்டர் மீரா, அவரையும் குழந்தையும் அழைத்து கொண்டு மறுபடியும் மிஷன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தார்கள். திலக்கவதி அம்மாவிற்கு ஒரே கலக்கம். நம்முடைய வீட்டிற்கு பிரசவத்திற்காக வந்தவர்கள், அழகாய் குழந்தை பிறந்திருக்கிறது, 2 பெண் குழந்தைகளுக்கு அப்புறம் பிறந்த ஆண் குழந்தை, ஆனால் இப்படி ஆகிக் கொண்டிருக்கிறதே பகவானே, இவர்கள் நல்லபடியாக குழந்தை ஆரோக்கியத்தோடு அவர்கள் வீட்டுக்கு போய் சேர வேண்டுமே, இந்த மாதிரி ஆகிவிட்டதே, உன்னை தவிர எங்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்ற மனதிற்குள் கலக்கம். உடனே விறுவிறு என்று ஒரு லெட்டர் எடுத்தார். அதில் நிலைமையை விளக்கினார். பூஜை அறையில் உள்ள சுவாமியின் படத்தின் முன்னே அந்த லெட்டரை வைத்து அதில் எழுதினார், ப்ளீஸ் சேவ் ஹிஸ் லைஃப், ப்ளீஸ் சேவ் ஹிஸ் சோல் என்று எழுதினால் கூட
வேற மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் வந்து விடுமோ, வேற மாதிரி விளக்கம் வந்து வேற ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தோடு ப்ளீஸ் சேவ் ஹிஸ் லைஃப் என்று எழுதி வைத்துவிட்டு ஹாலில் வந்து சோஃபாவில் அமர்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பித்தார். மனக்கலக்கத்தோடு பயத்தோடு அவர் சொன்னார், பக்தியோடு கூட நான் நாமம் சொல்லவில்லை, என்னுடைய நாமம் முழுவதும் பயமே நிறைந்திருந்தது, கலக்கமே நிறைந்திருந்தது. யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று மிகவும் தீவிரமாய் சொல்லிக் கொண்டிருந்தேன். திடும் என்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது. உடனே போய் கதவை திறந்து பார்த்தார். தன்னுடைய கணவர் தான் திரும்பி வந்து விட்டார் என்று நினைத்து கொண்டு அவர் போய் கதவை திறந்து பார்த்தால் யார் நிற்கிறார்கள்? பகவான் யோகிராம் சரத்குமார் நின்று கொண்டிருந்தார். மதுரையில் உள்ள திலக்வதி அம்மாவின் வீட்டு வாசலில் கதவை தட்டி உள்ளே வந்த பகவான் யோகிராம் சரத்குமார் அவரை பார்த்தார். அடுத்த நிமிடம் இருவருமே மதுரை மிஷன் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்கள். திலக்வதி அம்மாவுக்கு எந்த ரூமில் அந்த குழந்தை இருக்கிறது என்று கூட தெரியாது. அந்த காலத்தில் ஃபோன் வசதி கிடையாது. ஆனால் இவர்கள் பார்த்தால் மாடியில் ஏதோ ஒரு அறைக்கு முன் நின்று கொண்டிருந்தார்கள். பகவான் இவரை வெளியேயே விட்டுவிட்டு உள்ளே சென்று விட்டார். சிறிது நேரத்தில் வெளியே வந்தார். திலக்வதி, he has been saved, his life has been saved என்று சொல்லி தன்னுடைய சால்வையை எடுத்து அப்படி வேகமாக தோளில் வீசிக்கொண்டார். அதனுடைய ஒரு பகுதி இவருடைய கன்னத்தை வருடி சென்றது. இவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே விறுவிறு என்று நடந்து மறைந்து விட்டார். அடுத்த நிமிடம் இவர் மீண்டும் அவருடைய வீட்டில் சோஃபாவில் அமர்ந்திருந்தார். ஒரே திகைப்பு, பிரமிப்பு. நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே போனோம், சுவாமி நம்முடன் வந்தாரே, மறைந்து விட்டாரே, ஆனால் his life has been saved என்று சொல்லிவிட்டார். இவர் பல உணர்ச்சிகளுக்கு ஆளானார். அந்த சமயம் மறுபடியும் கதவு சத்தம் கேட்டது. உடனே ஓடி சென்று திறந்தார். இப்பொழுது அவருடைய கணவர் டாக்டர் ராஜசேகர் தான் என்று கொண்டிருந்தார். அவர் உள்ளே வந்து சொன்னார், குழந்தை இன்னும் அந்த அபாயகரமான கட்டத்தில் தான் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் இவருக்கு தெரியும், சுவாமி ஏதோ செய்துவிட்டார், குழந்தை உயிர் பிழைத்துவிடும் என்று மனதிற்குள். அடுத்து ஒரு 2-3 நாட்களில் குழந்தை படிப்படியாக உடல் நலம் தேறி 3 நாட்களில் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி தாயும் குழந்தையும் இவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலையில் போய்விட்டுமோ என்ற அச்சத்தில், போய்விட்டதோ என்ற அச்சத்தில் இருந்தவர்களுக்கு அந்த உயிரை மீட்டு திரும்ப கொண்டு வந்தார். இவர் வீட்டுக்குள் நுழைந்து இவரையும் அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரி சென்று வேலையை முடித்து இவரிடம் அவர் எழுதியபடியே, ப்ளீஸ் சேவ் ஹிஸ் சோல், திலக்வதி, ஹிஸ் லைஃப் ஹஸ் பீன், ப்ளீஸ் சேவ் ஹிஸ் லைஃப், திலக்வதி, ஹிஸ் லைஃப் ஹஸ் பீன் சேவ்ட். இன்றைக்கு இதை நினைவு கூர்ந்து நம்முடைய பிரார்த்தனையை செய்வோம். இதில் இன்னொரு தாத்பரியம் என்னவென்றால், இது இன்றைக்கு பெண்கள் சுமங்கலிகள் விரதமிருந்து கணவனுடைய ஆயுளுக்காக பூஜை செய்வது வழக்கம். இதை தாண்டி இதை ஒரு ஆழமாக ஒரு தத்துவார்த்தமாக நினைத்தோமானால், சாவித்திரி என்பவள் ஒரு தெய்வ சக்தி, மிகவும் உறுதியான திருடமான மனம் படைத்த ஒரு சக்தி. அந்த சக்தியானது என்ன செய்கிறது? ஒரு சத்தியவான் என்ற உயிரை, போய்விட்ட ஒரு உயிரை திரும்ப மீட்டு கொண்டு வருகிறது. இதை நாம் தத்துவார்த்தமாக பார்த்தால், அறியாமை என்பது அழிந்து நம்முடைய நிரந்தரமான தெய்வீக நிலை திரும்புவதற்கு சமானமாகும். அது சாவித்திரி என்ற தெய்வீக சக்தியால் மட்டுமே முடியும்.
இதே தீமாக எடுத்துக்கொண்டு ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய சாவித்ரி என்ற புத்தகத்தை எழுதினார். இது பகவானுக்கு மிகவும் பிடித்த புத்தகம். என்னையே 3 தடவை படிக்க சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சில பக்தர்கள் அவர் அதை சொல்லியும் இருக்கிறார். அதையே அவர்களுக்கு சாதனமாக பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இதை படிக்க வேண்டும். தினமும் அரை மணி நேரமாவது சாவித்ரி புத்தகத்தை படிக்க வேண்டும். ஒரு பக்தையிடம் கேட்டார், நீ எத்தனை முறை படித்திருக்கிறாய்? நான் சொன்ன பிறகு 2 முறை படித்து விட்டேன் சுவாமி, 3வது முறை ஆரம்பித்து விடு. நான் எல்லோருக்கும் இதை சொல்வதில்லை, ஏதோ குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் சொல்வேன். நீ இதை 3வது முறை ஆரம்பித்து விடு, தினமும் அரை மணி நேரமாவது இதை படிக்க வேண்டும் என்று கூறினார். ஆக இன்றைக்கு நாம் இதை ஒரு ஸ்தூலமாக மட்டுமில்லாமல் இதனுடைய தாத்பரியம் தத்துவார்த்தத்தையும் எடுத்தோமானால், அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. இந்த மிருத்யுவிலேருந்து நம்மை அமிர்தமயமான தெய்வீக நிலைக்கு கொண்டு சேர்ப்பதற்கு குரு என்கிற ஒரு பெரும் சக்தியால் மட்டுமே முடியும். ஒரு பெரிய பகவானாய் உள்ள குருவினால் மட்டுமே முடியும். அந்த குருவிடம், அந்த பெரிய சக்தியிடம் சாவித்திரியாக இருந்த அந்த சக்தி நம்முடைய குருவாய் மலர்ந்து வந்து நம்மை இந்த மிருத்யுவிலிருந்து அமிர்தமயமான நிலைக்கு அழைத்து செல்வதற்கு நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்றைக்கு பகவானிடம் நம்முடைய நாமங்களை சமர்ப்பித்து நம்முடைய பிரார்த்தனையை செய்து கொள்ள இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் ஒன்றை நான் ஞாபகத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு சிறிய நிகழ்ச்சி மூலம். ஒரு முறை பகவான் கோவிலில் சம்பந்த விநாயகர் சன்னதியில் அமர்ந்திருந்த பொழுது கோவிலுடைய ஒரு மூத்த குருக்கள் சிவாச்சாரியர் பகவானுடைய அருகில் வந்து அவரிடம் நடக்கவிருக்கிற இந்த பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பாக நடக்க வேண்டும், நாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவர் பக்தர், பகவானிடம் மிகவும் பக்தியோடு தான் வேண்டிக் கொண்டார். ஆனால் பகவான் அருணாச்சலேஸ்வரிடம் சென்று வேண்டிக் கொள்ளுங்களே என்று கூறினார். உடனே அந்த பக்தர் சொன்னார், சுவாமி, அருணாச்சலேஸ்வரர் பேச மாட்டாரே, நாங்கள் பேசுகிறீர்களே எங்களோடு, எங்களுக்கு இதைவிட என்ன பாக்கியம் வேண்டும் என்று கேட்டார். உடனே பகவான் சொன்னார், அரசியல்வாதிகள் நிறைய பேசுவார்கள், ஆனால் அவர்கள் எதையும் செய்வார்களா என்பது சந்தேகம். ஆனால் அருணாச்சலேஸ்வரர் எதுவுமே பேச மாட்டார், அவர்தான் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்று சொல்லி இப்பொழுது பிரபலமாய் இருக்கும் எல்லோர் மனத்திலும் இடம்பெற்றுள்ள அந்த உபதேசத்தை சொன்னார். இறைவனுக்கு கண்கள் இல்லை, அவர் பார்ப்பார். காதுகள் இல்லை, ஆனால் அவர் கேட்பார். கைகள் இல்லை, அவர் எல்லாம் செய்து தருவார் என்று கூறினார். இதை ஒட்டி நாம் ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டியது, பகவான் என்று சரீரத்தில் இல்லை என்றாலும் அவர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், நாம் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்தான் நம்முடைய பிரக்ஞையாய் இருந்து செயல்படுகிறார், அவர்தான் நமது மூச்சு காற்றாயும் இருக்கிறார். உள்ளே இருக்கும் பரம்பொருள் அவரிடமிருந்தே நம்முடைய மூச்சு காற்று வருகிறது. இந்த மூச்சு காற்றினால்தான் இந்த உடல், இந்த மூளை வேலை செய்கிறது, கண்கள் பார்க்கிறது, காதுகள் கேட்கின்றன, வாய் பேசுகின்றன. நம்முடைய ஒவ்வொரு அசைவுக்கும் உள்ளே இருக்கும் அந்த பரம்பொருள் தான் காரணம். ஒரு சிறிய நிகழ்ச்சி. பகவானுடைய சமாதிக்கு பிறகு நாகர்கோவிலில் திரு குமரகுருபரன் என்ற ஒரு பக்தர், அவருடைய மருமகள் பிரெக்னண்டாக இருந்தார், கர்ப்பவதியாக இருந்தார். தூத்துக்குடிக்கு சென்று அவருடைய
ஸ்கேன் எடுத்து பார்த்தார்கள். அதில் டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், குழந்தையுடைய பொசிஷன் சரியாகவில்லை, இப்படி இருந்தால் மிகவும் கஷ்டம், பிரசவம் பார்ப்பது மிகவும் கஷ்டம், எதுவும் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இதை கேட்டவுடன் குமரகுருபரன் அவர்களுக்கு பெரும் கலக்கம். பூஜை ரூமுக்கு சென்றார். பகவான் இப்பொழுது ஸ்தூலமாக இல்லை, ஆனால் அவர் எங்கும் நிறை பொருளாக இருக்கிறார், எல்லாம் செல்ல வல்லவராயிருக்கிறார், எல்லாம் அறிந்தவராயிருக்கிறார். அவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டார். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்று அழுது அழுது வேண்டினார். தாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். அப்பொழுது அவருக்கு ஒரு காட்சி கிட்டியது. பகவான் தன் கையில் இருந்த ஒரு பழத்தை எடுத்து உரிக்க ஆரம்பித்தார். அருகிலே இவருடைய மருமகள் உட்கார்ந்திருந்தார்கள். சுவாமி அதை உரித்து பழத்தை சிறிது சிறிதாக அவருடைய மருமகள் கையில் கொடுத்து சாப்பிடச் செய்தார். அது மட்டுமில்லை, பிறகு சுவாமி மருமகளின் பின்பக்கம் ஏதோ ஒரு இடத்தில் கையை வைத்து அசைத்தார். அதன் பின்பு காட்சி மறைந்தது. குமரகுருபரன் அவர்களுக்கு பெரிதும் நிம்மதினார். சுவாமி ஏதோ செய்துவிட்டார், இனி எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு அமைதியும் ஆனந்தமும் அவரை சூழ்ந்தது. அதற்கேற்றாற்போல் அவருக்கு தூத்துக்குடியிலிருந்து செய்தி வந்தது. அதிசயமாக குழந்தையினுடைய பொசிஷன் தானாகவே சரியாகிவிட்டது என்று. நமக்கு வேண்டியது ஃபெய்த் என்று பகவான் சொல்வார்கள், நம்பிக்கை. நாமும் சொல்வோம், பிரார்த்தனை செய்து கொள்வோம், ஆனால் நம்பிக்கை இருந்தால் விரைவிலேயே அதி அற்புதமாய் காரியங்கள் நடக்கும். சுவாமி சொல்லுவார், நம்பிக்கை, the faith is the greatest God என்பார். அதனால் இந்த ஃபெய்த்தோடு நாம் பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம்.